ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுபாகிரி சேனல். சண்டே வந்து நம்ம மட்டன் எடுத்துருந்தோம். அந்த வீடியோவை நம்ம ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருந்தோம். மட்டனோட காஸ்ட் எவ்வளவு, எப்படியெல்லாம் உரிக்கிறாங்க எல்லாத்தையுமே அதை வந்து சொல்லியிருந்தோம். ஆனால் மட்டன் குழம்பு வச்சு அதை வந்து அந்த வீடியோலையும் நம்ம போஸ்ட் பண்ண முடியாமல் போச்சு. ஏன்னா ரொம்ப லாங்காக போயிருந்துட்டு அந்த மட்டன் குழம்பு எப்படி பண்ணுறது, இங்கே ஒடிசாவில் மட்டன் வந்து எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்ற ஒரு வீடியோ தான் இந்த காணொலி. மறக்காம ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். நம்ம சுபாகிரி சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோவில் போகலாம். சுடு தண்ணி வச்சாச்சா? க்ளீன் பண்ணி ஒரு வழியாக மட்டனை எடுத்து வந்தாச்சு. எடுத்துகிட்டு வந்து க்ளீனிங் ப்ராசஸில் முதல் வழியாக சுடுதண்ணி வச்சு க்ளீன் பண்ணலான்ட்டு. ஏன்னா நம்ம ஒடிசாவில் இருக்கிற ஒரு சைஸாக இருக்கும், எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. எவ்வளோ பெரிய எலும்பை போட்டுருக்கேன். பார்ப்போம் டேஸ்ட் எப்படி இருக்கு என்னன்னு பார்ப்போம். லாஸ்ட் வரைக்கும் வீடியோ பாருங்கள். இன்னும் சுடுதண்ணில் போட்டோன்னே கலரே மாறிடுச்சு. முத்து நாடு 25 கிலோ மேலே இருக்கும் நினைக்கிறாரு. முத்து நாடு. கொஞ்சம் மஞ்சப்பொடியை போட்டு க்ளீன் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்மளுக்கு தேவையான பொருள் என்னென்னா, வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் மிளகு, பெப்பர், அப்புறம் ஜீரகம், 2 ஜீரகம் இருக்கும், 2 டேபிள் ஜீரகம், அது கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அப்புறம் வெள்ளைப்பூடு, கார்லிக், அப்புறம் டொமேட்டோ, ஜீரகம் சொன்னல அது, பட்டை, சோம்பு, ஏலக்காய் கொஞ்சம் போட்டுக்குங்க. அடுத்து எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிங்க வடை சட்டியில். ஊற்றிட்டு கொஞ்சம் தேங்காய் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை கொஞ்சம் டேஸ்ட்டாக கொடுக்கும். நம்ம கட் பண்ணி வச்ச பொருளை வந்து கொதிக்கிற எண்ணெயில் வந்து போட்டு நம்ம வந்து கொதிக்க வச்சுக்கலாம். கொஞ்சம் நல்லா கொதிக்கும்போது அதே கொஞ்சம் கிண்டி விட்டுக்குங்க லைட்டாக. விட்டுட்டு கொரியண்டர் பவுடரும் கரம் மசாலாவும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம வீட்டு மசாலா கொஞ்சம் போட்டுக்குங்க. போட்டுட்டு கிரைண்டிங் மிஷின் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கங்க. எடுத்த பிறகு இந்த மாதிரி தான் வரும். இதுதான் நம்ம குழம்புக்கே டேஸ்ட் கொடுக்க போகிறது. அடுத்து நம்ம குக்கரில் போட்டு இந்த மசாலா போட்டு அதுக்குள்ளே நம்ம க்ளீன் பண்ணி வச்ச மட்டனை போட்டு மூடி வச்சிட்டோம்னா கொஞ்சம் நல்லா விசில் 5-6 விசில் வர்றப்போ வேக வச்சிட்டோம்னா முடிஞ்சதுங்க. மேக்ஸிமம் நம்ம குழம்பு தயாராகிடும். அடுத்து நம்ம ஃபுல்லாக அந்த குக்கரில் போட்டு நல்லா டைட்டாக மூடியாச்சுங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் குழம்பு ரெடி ஆகிரும். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இனி திங்க வேண்டியதான். திஞ்சிட்டு உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஒடிசாவில் குழம்பு எப்படி இருந்துச்சுன்னு. நம்ம சுபாகிரி சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குழம்பு டேஸ்ட் எப்படின்னு சொல்கிறேன். ஒரு வழியாக மட்டன் எடுத்து வந்து சாப்பாடு எல்லாம் வீட்டில் எல்லோரும் சாப்பிட்டாங்க. லாஸ்ட்டாக சாப்பிட்ற நான் தான். இங்கே பாருங்கள் செம்ம. ஆனால் மட்டன் வந்து கொஞ்சம் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன்ல, வெயிட்டு கொஞ்சம் ஜாஸ்தியான இது ஆடு 25 கிலோக்கு மேலே இருந்துச்சு. அதனால் கொஞ்சம் வந்து டேஸ்ட் இதாக இருக்கிற மாதிரி இருக்குது. தோசை வந்து ஏற்கனவே சுட்டு வச்சுருந்தாங்க, அவங்களாம் தோசை சாப்பிட்டாங்க. நம்ம வந்து பழைய சாப்பாடு அந்த மட்டன் குழம்பு போட்டு கொஞ்சம் முத்துச்சுன்னா இந்த சதையெல்லாம் சாப்பிட்டாங்க. அந்த மாதிரி இருக்குது. இருந்தாலும் சூப்பராக இருக்குது. ரொம்ப வருஷம் கழிச்சு ஜாஸ்தியில் மொதல் வாட்டி எடுத்துருக்கோம். நல்லா இருக்குது, பரவாயில்ல. நம்ம சுபாகிரி சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மண்டே பிரேம் கிருஷ்ணாவுக்கு ஏதாவது சொல்லுங்கள். சொல்லு. இந்த மூஞ்சி இந்த பாடு தான் முக்கியம். ஏன்னா இந்த பாடுன்னு சொல்றியா? பாடு வந்து கன்னடா வார்த்தை. நாங்கள் வந்து கன்னடா மிக்ஸ் தமிழ், அதனால பாடுன்னு சொல்றியா? சொல்லு. பாடுன்னா தமிழா? ஆமாண்ணா. பாடு தமிழ், கன்னடா. என்னப்பா என்னையவே கன்ஃபியூஸ் பண்ணுறேன். ஓகே, பாய், see you.